புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடி குமார் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிபரப்பை தொடங்கிய நாளில் இருந்து தினமும் வந்து கொண்டிருந்த புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி கடந்த 6 நாட்களாக வரல, இன்று மீண்டும் வருகிறது. நிகழ்ச்சியை தொடர்ந்து 6 நாட்களாக நடத்த முடியாம இயற்கை பேரிடர் தொல்லை கொடுத்தது. அதை மிஞ்சி நடத்த முடியலங்கிறது வருத்தமாகத்தான் இருக்கு. அதே மாதிரி சென்னை முழுக்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் படும் துயரும் மிகுந்த வருத்தத்தை கொடுக்குது. அதை பற்றி எல்லாம் இந்த நிகழ்ச்சி முழுக்க பேசலாம். மீட்பு பணி, நிவாரண பணி, மறுவாழ்வு பணி அப்படிங்கிறத 3 தலைப்புகளில் நம்ம பேசலாம். 19,500 பேரை மீட்ட ராணுவ வீரர்கள் அப்படின்னு ஒரு செய்தி. மீன்வளத்துறை சார்பாக 600 படகுகளுடன் உள்ள 2000 மீனவர்கள் மீட்பு பணியில் இறங்கினார்கள் அப்படின்னு இன்னொரு செய்தி. இப்படி 2 செய்திகள் இன்றைய நாளிதழ்களில் இருக்கு. இது தவிர மீட்பு பணி தொடர்பாக 30,000 காவலர்களை மீட்பு பணியில் ஈடுபடுத்தி இருக்கலாம், ஆனால் அவர்களை மௌனமாக வேடிக்கை பார்ப்பவர்களாக அரசு வைத்திருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில நாளிதழ் ஒன்று இன்னொரு செய்திகள் வெளியிட்டிருக்குது. மீட்பு பணியில அரசு செயல்பட்ட விதம் உங்களுக்கு மன நிறைவை அளிக்கிறதா? இல்லை, எனக்கு முதல்ல இந்த இராணுவத்துடைய, அதாவது சென்னை வெள்ளத்தில் மீட்கப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கையை, இராணுவம் மீட்டது எண்ணிக்கை மட்டும் 19,500ன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா, இந்த பேரழிவுடைய அளவு எவ்வளவு பெரியது. இராணுவம் கொஞ்சம் தாமதமாகத்தான் தன்னுடைய பணிகளை முழுவீச்சாக தொடங்க முடிந்தது. அதற்கு காரணங்கள்னு ஊடகங்களில் பார்க்கும்போது அரசுடைய ஒத்துழைப்பு, அதாவது மாநில அரசுடைய ஒத்துழைப்பு சரியாக இல்லை என்று அவர்கள் முதல்ல கருதியதும், பிறகு அது சரி செய்யப்பட்டதும், இன்னும் அதுக்கு பிறகே அவங்க ஒரு 19,500 பேரை வீட்டிருக்காங்கன்னு சொன்னால் இந்த பேருடைய அளவு எவ்வளவு பெரியது. அது சென்னையில் மட்டும் இவங்க சொல்கிறாங்க. கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், இன்னும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை எல்லாம் இணைத்தால் இது மிகப்பெரிய பேரிடராக இருக்கிறது. அந்த பேரிடருடைய தீவிரத்தை எது அதிகரிச்சதுன்னு பார்த்தா இந்த ஒத்துழைப்பு இல்லாததுன்னு சொல்லலாம். ஒன்று, ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்கிறத விட நீங்கள் காவல்துறையை பற்றி நீங்கள் சொல்லும்போது அந்த செய்தியில் இன்னும் கூட விரிவாக அவர் எழுதியிருக்கிறார். புரோட்டோகாலே ஃபாலோ பண்ணலை. அந்த அரசுடைய 100ங்கிற அந்த எண், கண்ட்ரோல் ரூம் எண், அந்த எண் செயல்படுவதில், இந்த வெள்ள நிவாரணத்திற்கு அதை செயல்படுத்துவதில் தவறி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இதில் இருக்கு. அப்போ நீங்க வரிசையாக உங்களுடைய ஒவ்வொரு கருத்தையும் சொல்லுங்க, அதுக்கு ஆவடிக்கு மாற்ற பதில் கேட்டுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். இப்ப இதுவரைக்கும் அவர் சொன்னதுல அரசினுடைய கவனம் அதுல இல்ல அல்லது செயலற்று இருந்தது அப்படிங்கறத அவர் சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, அவர் சொல்றதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டதை என்னால புரிஞ்சுக்க முடியல. பொதுவா நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க புது புது அர்த்தங்கள் தொடங்குறதுல இருந்து இதுவரை தடையே இல்லாமல் 6 நாட்கள் தடைப்பட்டதுன்னு. இந்த 6 நாட்களில் 3 நாட்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சி இயங்குச்சு. ஆனால் புது புது அர்த்தங்கள் இல்லை. அப்போது இதை நீங்கள் இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா, ஆக அதில் செலுத்தின அக்கறையை இதில் செலுத்தலையா, அல்லது இவங்க தற்காப்பு இப்படி ஒரு பாதிப்பு வந்தால் எப்படி எதிர்கொள்கிறது, புது புது அர்த்தங்களை தொடர்ந்து நடத்துறதுக்குரிய முயற்சிகளில் நீங்கள் ப்ரிப்பேராக இல்லையான்றது தான். இல்லை, உயிரோட இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு முதல்ல, அதுக்கப்புறம் தான் 3 வேளையும் சாப்பிட்றோமா அப்படிங்கிறது வருது. உயிரோட இருக்கோம்னு காட்டுறத 1 நாள் 1.5 நாட்கள்லயே உயிரோட இருக்கோங்கிறத காட்டியாச்சு. சரி, 3 வேளையும் சாப்பிடுற வேலையை நேற்றிலிருந்து இன்றிலிருந்து தொடங்குறோம். இதுதான் இந்த வெள்ள பாதிப்புல அரசாங்கம் செஞ்சிருக்கு. பாதிக்கப்பட்ட நீங்க பேசல, நான் குறிக்கிறதுல நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. அதாவது இந்த பாதிப்பு இன்னைக்கு ஒரு பேரழிவு, ஒரு இயற்கை ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தின் மீது, குறிப்பாக சென்னையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் முடிச்சிடுறேன். ஒரு பேரிடரை சென்னை தாங்கியிருக்கு. ஆனால் இதில் உயிர் சேதங்கள் குறைந்திருக்கின்றன, உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. ஆக நான் இன்னும் சொல்றேன், இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆற்று தண்ணியை அவசரமா திறந்து விட்டாங்க, அறிவிப்பு இல்லாம திறந்து விட்டாங்க, சரியா விளம்பரப்படுத்தல. அப்படி அவங்க அவசரமா யாருக்கும் தெரிவிக்காம திறந்திருந்தா எத்தனை குடிசைகள் அடித்து செல்லப்பட்டன, அதில் இருந்தவர்கள் எப்படி உயிரோடு மீட்கப்பட்டார்கள், எப்படி காப்பாற்றப்பட்டார்கள்? அப்போ அரசாங்கம் இயங்கவில்லை என்றால் அவர்கள் எப்படி வெளியே வந்திருக்க முடியும்?
அந்த குடிசையில இருந்த ஆட்கள் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஏதோ மாற்று இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பணிகளை செய்வதில் அரசுக்கு தான் முழுமையான பங்கு இருக்கு இல்ல, அரசுக்கும் பங்கு இருக்கிறது. அரசினுடைய அறிவிப்பு தான் காரணம். அரசு அந்த தண்ணி வரும்ன்ற எச்சரிக்கை தந்ததுனால தான் அவங்க வெளியேற்றப்பட்டார்கள். பல இடங்களில் அவர்கள் நாங்க போக மாட்டோம் முரண்டு பண்ணப்போ போலீஸ் அவங்கள போர்ஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அரசினுடைய செயல் இல்லையா? ஆவடிக்குமார் தைரியமாக முகம் காட்டுகிறார், அரசு சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லி. உயிர் சேதம் குறைவாக இருக்குன்னு சொல்றதே அரசினுடைய செயல்பாடு இருந்தது என்பதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல ஒரு பொருள் என்னன்னா, மீட்பு பணியில் ஈடுபட்டது எல்லாமே அரசு சார்பாக நடந்த பணிகள் தான் அப்படின்னு அர்த்தமாகுது. அதான் நானும் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்தேன். சென்னையில பெரும்பாலான பகுதிகளில் இருந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். யார் மீட்டார்கள், நிவாரணத்தை முதலிலே எங்கிருந்தவர்களுக்கு கிடைத்ததுங்கிறது மக்களுக்கு தெரியும். அதாவது இது மாநிலத்துடைய பிரச்சனை. அரசாங்கம் அடையாறு ஆற்றங்கரையில இல்ல. புதிய தலைமுறை அலுவலகம் வேணா அடையாறு ஆற்றங்கரையில் இருக்கலாம். அரசு தன்னை விக்டிமாக சொல்லிக் கொள்வது, நான் பாதுகாக்கிற இடத்துல இல்ல, நானே பாதிக்கப்பட்டேன்னு சொல்றதெல்லாம் உண்மையில தன்னுடைய பொறுப்பை இப்போது கூட அவர்கள் உணரவில்லைங்கிற வருத்தம் தான் எனக்கு இருக்கு. நான் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்தேன், ஓடி ஓடி போய் உதவி பண்ணோம். எங்களுக்கு இருந்த இந்த உதவி செய்ய வேண்டும் என்கிற மனநிலை அரசுக்கு இருந்திருக்கணும். நீங்க 19,500 பேரை மீட்கிறதுக்கு வந்த ராணுவமும் மீன்வளத்துறை சார்பாக 600 படகுகளோட 2000 மீனவர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அது மீன்வளத்துறை சார்பாக அதிகாரிகள் பேசி கொண்டு வந்ததுதான் அப்படின்னு அரசு சொல்றதையும் நீங்க அரசினுடைய பணியாக ஏற்க மறுக்கிறீங்களே? இல்ல, அரசு செய்யணுங்கிறது தான் இது. அரசு தன்னுடைய அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் காட்ட விரும்புது. நீங்க நிவாரண பணிகள்ல கூட ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னு ஒரு பிரச்சனை வந்தது. ஸ்டிக்கர் மாப்ஸ் இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கு. எல்லாத்தையும் தன்னுடைய நீங்க காட்டிக்கிங்க, உங்களுடைய வேலையா கூட காட்டிக்கங்க. ஆனால் நீங்கள் தவறி இருக்கிறீர்கள், தீவிரம் காட்ட வேண்டும்ங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. ஏன்னா இப்ப 19,000 பேருங்கிற எண்ணிக்கையை நான் ஏன் ஒரு அளவை நான் சொல்ல விரும்புறேன்னா, ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தான் சொல்றாரு, புரோட்டோகால் ஃபாலோ பண்ணல 28,000 பேர் வழக்கமான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. விஐபி பாதுகாப்பு இந்த காலகட்டத்தில் மழையில மக்கள் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கானோர் தெருவுக்கு வந்திருக்கும் போது தேவையா? ஏன் 100ங்கிற அந்த ஒரு எண் இல்லாததுனால எவ்வளவு சிரமத்தை நாங்க அனுபவிக்க வேண்டி வந்தது? அரசு தரப்புல இருந்து கொடுத்த எண்கள் செயல்படவில்லை. மாநகராட்சி நீங்க அவர் 100 மட்டும் சொல்றாரு, வேறு மாநகராட்சியில இருந்து கொடுக்கப்பட்ட எண்களும் பிற துறைகள்ல இருந்து கொடுக்கப்பட்ட எண்களும் சிறப்பாக செயல்படவில்லைங்கிறது அன்றே அனைவராலும் ஊடகங்கள்ல பேசப்பட்ட விஷயம் தான். சரி, இந்த பேரிடர் எதிர்பாராத ஒரு தாக்குதல். இந்த எதிர்பாராத தாக்குதல்னா போதுமான எச்சரிக்கை இருந்தது, போதுமான எச்சரிக்கை ஆனா இந்த அளவுக்கு இருக்கும் நீங்க எதிர்பார்க்கல. நான் ஏற்கிறேன், அதை நான் ஏற்கிறேன். நாங்க மட்டும் இல்ல, யாருமே எதிர்பார்க்கல, நீங்க உள்பட யாருமே எதிர்பார்க்கல. யாருமேங்கிறதுல நாங்களும் அடக்கம் தானே. ஆனா எங்களை போன்றவர்களுக்கு, தனி மனிதர்களுக்கு ஏற்பட்ட அனைத்து இழப்புகளும் மழையினால் வந்ததா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. நீங்க அதுக்கான பதில நான் அப்ப குறுக்கிட்டு கேட்க விரும்பும் போது நீங்களே இப்போ நான் அதான் சொல்ல வரேன். ஆற்று நீரை திறந்தது தொடர்பான விஷயத்த நீங்க அது தொடர்பாக ஒரு விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கோரிக்கைகள் வந்திருக்கு. இல்ல, அதாவது நீங்க எந்த கோரிக்கை வேணா வைங்க, கோரிக்கை வைக்கிறதுக்கு எல்லா ஜனநாயக நாட்டுல எல்லாரும் உரிமை இருக்கு. இந்த அரசாங்கம் அதுக்கான வாய்ப்புகளை நிச்சயமா உருவாக்கி தரும். அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. நாங்கள் முழுமையாக இதை மற்ற வேற யார் செஞ்சாலும் எவ்வளவு சிறப்பாக செஞ்சிருக்க முடியாதுன்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்த பணிகள் நடைபெற்று இருக்கின்றன. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் இந்த தொலைபேசிகள் செயல்படலை, நம்பர்கள் அவங்க போட்டதை கண்ட்ரோல் ரூம் வேலை செய்யலைன்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த குறிப்பாக இந்த பாதிப்பு வந்தப்போ எத்தனை தொலைக்காட்சி செல்போன் நிறுவனங்கள் இயங்குச்சு? இன்னும் 2-3 செல்போன் நிறுவனங்கள் இன்னும் 2-3 செல்போன் நிறுவனங்கள் இயங்கல. இல்ல, எதுக்கு செல்போன் என்ன கொடுக்குறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்ல? வேற எப்படி தொடர்பு பண்ணுவோம்? எங்கேயோ ஒரு வனாந்திரத்துல ஒரு வெள்ளத்துல உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு சில செல்போன் டவர்கள் மட்டும்தான் கிடைச்சது, இயங்குச்சு. 2 எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த தத்துவார்த்த ரீதியாவோ இல்ல தியரட்டிக்கலாவோ பாத்தீங்கன்னா எதுவுமே சரியா இருக்காது. இது பிராக்டிகலா ஒருத்தர் அரசாங்கன்றது வெறும் ஒரு நிறுவனம் இல்ல. அரசாங்கன்றது ஒவ்வொரு மக்களும் அரசாங்கம்.
அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல மக்கள் இயங்குனாங்க. தன்னார்வ நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் முழுமையாக ஈடுபட்டார்கள். அந்த இடத்துல அரசாங்கத்துக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தினாங்க. கூட அனுமதிக்கலங்கறதா பிரச்சனை. அனுமதிக்கலன்றது எல்லாம் எப்ப வர குற்றச்சாட்டு? இது அரசியல் காரணங்களுக்காக வர குற்றச்சாட்டு. மீட்பு பணிகள்ல அந்த மாதிரி குற்றச்சாட்டு ஏதாவது இல்ல. உண்மையிலேயே மீட்பு பணிகள்ல அதாவது முதல் யாராவது போய் காப்பாத்துறத போய் கையை பிடிச்சு தடுத்தாங்களா? அரசாங்கம் போய் நிறுத்திச்சா? எல்லா இடங்களிலும் வந்து இருங்க குமார், நிவாரண பணிகளை பற்றி நம்ம பேசலாம். நிவாரண பணிகள்ல ஆளும் கட்சியினருடைய குறுக்கீடு எப்படி இருந்ததுங்கிறத பின்னால பேசலாம். மீட்பு பணியில அரசு செயலற்று இருந்தது அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் மக்கள் மத்தியில இருக்கு. யாருமே வரல எங்களை காப்பாற்றுவதற்கு அப்படின்னு சொல்றாங்க. வந்த மீனவர்களை அரசு அதிகாரிகள் நாங்க கூட்டு வந்தோம் போட்டோட படகோட அப்படின்னு அரசு இப்ப சொல்லுது. அது அரசு கொண்டு வந்தது, அரசு அதிகாரிகள் பேசி கொண்டு வந்த 600 படகுகள், வேலை செய்த மீனவர்கள் வந்து அங்க வந்து காப்பாற்றிய மீட்பு பணியில் ஈடுபட்ட மீனவர்கள் வந்து அரசு சார்பாக, மீன்வளத்துறை சார்பாக வந்ததுன்னு இன்றைய செய்திகள் வந்து கிளைம் பண்ணுது. அதான் கிளைமிங் எப்படி வேணா இருக்கலாம். பட் அதான் நாங்களும் ரியாலிட்டியை பார்த்தோம். நாங்க தன்னார்வலர்களாக இல்ல, அது அரசு சார்பாக ஏற்பாடு செய்யப்படவில்லைன்னு உறுதியாக சொல்வதற்கு இல்ல. அப்படி நம்ம அதாவது இதுதான் இது குற்றச்சாட்டுக்கான இடம் கிடையாது, இது அரசியலுக்கான இடம் கிடையாது. ஆனால் அரசியலுக்கான இடமாக ஏன் இன்னும் வச்சிருக்காங்கிறதான் பிரச்சனை. இப்ப கூட சொல்றாரு முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறதுங்கிறது. இல்ல, இப்ப நமக்கு தேவை என்னன்னா எல்லா இடங்களிலும் அங்கங்க இருக்கிற கம்யூனிட்டிகளை அரசு பயன்படுத்தி கொண்டு முழு வீச்சில எப்படி மக்களை மீட்டிருக்க வேண்டும்ங்கிறது தான். ரெண்டாவது, இவர் எச்சரிக்கையை வந்து வெளியிட்டுட்டோன்னு சொன்னாங்க. நான் அந்த எச்சரிக்கை அறிக்கையை நான் பார்த்தேன். எவ்வளவு தண்ணி வரும், எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்படும், எந்த விளக்கமும் கிடையாது. தண்ணியை திறந்து விட போறோம், எல்லாரும் பாதுகாப்பான இடத்துல இருங்க. இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? டி நகர் வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. அதே மாதிரி எங்கெல்லாம் பாதுகாப்பான வெஸ்ட் மாம்பலம் எங்கெல்லாம் பாதுகாப்பான இடம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ சில பகுதிகளை தவிர்த்து சென்னையின் பெரும்பகுதியான இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, அதை அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆனா இப்ப கூட என்ன சொல்றாரு, ஒரு செல்போன் நம்பரை ஏன் கொடுத்தீங்க, செல்போன் டவர் செயல்படல, இப்ப விளக்கம் சொல்றீங்கல்ல, எந்த வழியில உங்களுடைய ஒருங்கிணைப்பை நீங்கள் செய்திருக்க வேண்டும். இத்தனை பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கும் தெரியுது. நாங்க கால் பண்ணோம் எடுக்கல, போன் பிஸியாவே இருந்தது, ஒரு செல் நம்பருக்கு ஒரே நேரத்தில் எத்தனை பேர் போன் பண்ணிட முடியும், இதெல்லாம் இருக்கு. ஆனா என்ன மாற்று ஏற்பாடு? உலக நாடுகள்ல எந்த மாற்று ஏற்பாடும் இல்லையா? அவசர எண்ணு சொல்லி 911 அமெரிக்கால இருக்கு. எந்த அவசரமா இருந்தாலும் நீங்க 911 கூப்பிடலாம். தமிழ்நாட்டுல 100 அவசர எண் தான், 108 அவசர எண் தான். இந்த எண்களை எல்லாம் ஏன் உங்களால பயன்படுத்த முடியல? இது வரைக்கும் ஏன் உங்களால ரியலைஸ் பண்ண முடியல? வலது விழியில் தூசி விழுந்தால் இடது விழியும் கலங்கி விடுமே அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் வரி நினைவுக்கு வருது. அந்த மாதிரி வலது வெளியில தூசி மக்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்ததுன்னா அரசு கலங்கணும், அரசு கலங்கி அந்த இடத்துல இருக்கணும். ஆனா அரசு அன்று காலையில மீட்பு பணி தொடர்பான விஷயங்கள்ல ஒரு தாமதமாக வந்ததுன்னு வேணா சொல்லிக்கலாம். நிச்சயமா தாமதமா வரல. அரசினுடைய அரசு வந்து செய்ய வேண்டிய வேலைகளை வெற்றிடமாக உணர்ந்த மக்கள், வெற்றிடம் இருப்பதை உணர்ந்த மக்கள் தாங்களாகவே தங்களை காப்பாற்றிக் மக்கள் மனிதாபிமானத்தோடு தங்களுடைய கடமைகளை செய்தார்கள். தன்னுடைய மனிதத்துவத்தை காட்டினார்கள், மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டார்கள். அது இயல்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கே உரிய பண்பு, பழக்கம், தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரம். அதனால அதை வந்து நீங்க அரசாங்கன்ற யார சொல்றீங்க? அரசாங்கம் வரணும்னா முதலமைச்சர் வரணும்ன்றாங்க. முதலமைச்சர் மட்டும் அரசாங்கம் கேட்கல, சிந்தனும் முதலமைச்சர் வரணும்னு கேட்க மாட்டாங்க. இல்ல அவர் கேட்கிறாருன்னு சொல்றேன். நீங்க பொதுவா வர குற்றச்சாட்டு இந்த பிரச்சனை முழுமையுமே யாரோ ஒரு தலைவரையும் ஏதோ ஒரு கட்சியையும் மனசுல வச்சுக்கிட்டே அணுகுனீங்கன்னா இல்ல நீங்க இல்ல, நான் ஊடகங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு அணுகிறேன், ஊடகங்கள் உள்பட. இந்த இப்படி ஒரு தவறான கற்பிதம் நாட்டில் பரப்பப்பட்டதற்கு ஊடகங்களும் பெரும்பங்கு வகித்தன. எது தவறான கற்பம்? அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லா இடங்கள்லயும் நீக்கமர நிறைந்திருந்து ஊடகங்கள் யாருமே வரல அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தினாங்கன்னா நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியல. எல்லா இடங்களிலும் ஊடகங்கள், அமைச்சர்கள் ராத்திரி 11 மணி 12 மணி வரைக்கும் கூட களத்தில் நின்னாங்க. எத்தனை இடத்துல லாரியில போய் முன்னாள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் லாரியில போய் பொருட்களை கொடுத்தாரு. எத்தனை ஊடகங்கள் அதை காட்டின, எத்தனை ஊடகம் ராத்திரி 11 மணிக்கு. இன்னும் சொல்ல போனா இது மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மட்டும் இல்ல, அந்த பணியில இருக்கிற அதிகாரிகள் மட்டும் இல்ல, சிறப்பு அதிகாரிகளாக மூத்த ஐஏஎஸ் ஆபீசர்கள்லாம் வந்து களத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, கடந்த ஆட்சியில, நான் பெயர் சொல்ல விரும்பல, சில அமைச்சர்கள் நேரடியாக களத்துல குதிச்சு
நீச்சல் அடிச்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களே நீச்சல் அடிச்சு பாதிக்கப்பட்ட மக்களோட பேசி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டினார்கள். இந்த முறை அந்த மாதிரி எதையுமே பார்க்க முடியல. இல்ல நீங்க சொல்ற வந்து சாதாரண வெள்ளம், ஆனால் இது பெருவெள்ளம், இது கட்டுப்பாட்டை மீறின வெள்ளம். இது வந்து எந்த திசையில இருந்து வருது, எந்த திசையில போகுதுன்னு தெரியாத ஒரு நான் சொல்ற நபர்கள் இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஜெயக்குமார சொல்றீங்க இருக்காங்க. அவங்க அதாவது பலர் வந்து செயல்படக்கூடிய பலர் வந்து செயல்படாமல் இருந்தார்களோங்கிற ஒரு சந்தேகம் இல்ல. அவருக்கு என்ன காரணம்? அவருக்கு நீச்சல் தெரியும், அதனால நீச்சல் அடிச்சாரு. அதனால அவர் எல்லாருக்கும் அமைச்சர்கள் நீச்சல் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவங்க தெரிஞ்ச வேலையை அமைச்சர். நான் என்ன சொல்றேன், ஒரு போர் நடக்குது, அதுல வந்து அந்த போரை இயக்குகின்ற தளபதி களத்துல நின்று துப்பாக்கி வச்சு சுடணுமா? இல்ல அவங்க இயக்கணும், அவங்க வந்து அவங்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கணும், அவங்க கட்டுப்பாட்டுல போர் நடக்கிறதுக்கு பதில பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் பாதிக்கப்பட்ட இடத்துல தன்னார்வலர்கள் தனியாக இருந்தார்கள், அவங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல. எக்யூப்மெண்ட்ஸ் இருந்த அரசு தன்னுடைய குறைந்த எண்ணிக்கையிலான ஆட்களை வச்சுக்கொண்டு இல்ல அதிகாரிகள் உத்தரவு வராமல் திணறி கொண்டிருந்தது. இதை நீங்க காம்பன்சேட் பண்ணீங்களா? இன்னைக்கு வரைக்கும் செயல்படக்கூடிய தன்னார்வலர்களையும் அரசியல் கட்சிகளையும் நீங்கள் அழைத்து பேசி இருந்திருக்கிறீர்களா? அரசியல் கட்சிகளை அழைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் கட்சிகள் தான் இந்த பிரச்சனைகளை திசை திருப்புகின்றன தங்களுடைய ஆதாயத்திற்காக. இந்த ஒரு பாதிப்பை, ஒரு விபத்தை, ஒரு அந்த இழப்பை கூட தங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த அரசியல் கட்சிகள் முனைகின்றன. எல்லா இழப்பையும் விட இன்னைக்கு குற்றச்சாட்டு என்ன சொல்றீங்க? பேசுறதாங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றீங்க? கவுன்சிலர் வரல, எம்எல்ஏ வரலன்றீங்க. அங்க யாராவது போனா இவங்க அதிமுககாரங்க டாமினேட் பண்றாங்கன்றீங்க. ஆக எதை செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல போயிருக்கலாம், நீங்க டாமினேட்டே பண்ணிருக்கலாம். அது ஒரு குற்றச்சாட்டா வந்து அதுக்கு நீங்க பதில் நீங்க வரலைங்கறத. இந்த பிரச்சனைகளை எப்படி அணுகணும் நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து அங்க எதுவுமே இல்லை. எல்லாமும் சரியான முறையில் அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. இதுல வந்து அரசியலுக்கு இடமே இல்லை. செய்தவை செய்ய தவறியவைன்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு களத்துல. நீங்க செய்தவை எல்லாம் முழுமையாக அரசு செய்தவை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அரசினுடைய செய்ய தவறிய பகுதிகள்லாம் இருக்குல்ல, அப்ப இவ்வளவுதான் அரசால செய்ய முடியுங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துருவாங்க. இல்ல இந்த ஒரு அரசு தன்னை அணுகவில்லை, அதுக்கு முறையான காரணங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க வந்து நீங்க அப்படி இது செய்ய முடிந்த அனைத்தையும் நாங்கள் செய்து முடித்து விட்டோம்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய உதவிக்கரங்கள் நீளாத பகுதி எல்லாமே இவ்வளவுதான் அரசு செய்ய முடியும் அப்படின்ற புரிதலுக்கு வருவாங்க. இல்ல, அதாவது அரசு தன்னால் முடிந்த பணிகளை செய்திருக்கிறது, இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட மக்கள், குடிசைகளை இழந்த மக்கள், அவர்கள் உடனடியாக முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். முகாம்களில் தங்கியவர்களுக்கு போதுமான அவர்கள் உயிர் வாழ்வதற்கு உடனடி ஏதை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கங்க தனித்தனி பகுதிகளில் எங்கேயோ ஒரு இடங்களில் இருந்தவங்களை அவங்கள வந்து அரசாங்கம் அணுகிறதுக்குள்ள தன்னார்வலர்கள் அங்கே பக்கத்தில் இருந்தவங்க உடனடியாக அவங்கள வந்து காப்பாற்றி கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையானது செஞ்சுருக்காங்க. அதுக்கும் அரசாங்கம் ஒரு தன்னார்வ நிறுவனங்கள் முறையாக செஞ்சால் அவங்க நேராக வந்த உடனே அரசாங்கத்தை தான் அணுகிறாங்க. அவங்க கோஆர்டினேட் பண்ண பிறகு தான் அவங்க ஒரு பகுதிக்கு அவங்க அனுப்பப்படுறாங்க. இது இல்லாமல் ஒரு சில இடங்களில் தன்னார்வன்ற பெயரில் அவங்கள செஞ்சிருக்காங்க. இதுதானே ஒழிய எல்லாமே அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் நிவாரண பணிகள் நடந்திருக்கின்றன. எல்லா மீட்பு பணிகளும் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்ல அரசினுடைய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி அரசாங்கத்தினுடைய ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்ல எல்லா மீட்பு பணிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அது நடைமுறையில இருந்த மாதிரி ஊடகங்களுடைய செய்திகள்ல இருந்து புரிந்து கொள்ள முடியவில்லை, மக்களுடைய கருத்துக்கள்ல இருந்தும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா நீங்களோ அல்லது பிற நிறுவனங்களோ பிற தனியார் அமைப்புகளோ சமூக சேவை அமைப்புகளோ சமூக ஆர்வலர்களோ தனிநபர்களோ செய்த மீட்பு பணி எல்லாமே இறுதியில் அரசாங்கத்தின் வழியாகவே ஒரு இடத்துல செட்டில் ஆச்சு அப்படின்னு சொல்ற கருத்தை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுல ஒரே ஒரு திருத்தம், அதாவது தன்னார்வலர்களும் தன்னார்வ குழுக்களும் இன்னும் சொல்ல போனா பொதுநல உணர்வுள்ளவர்களும் சமூக ஆர்வலர்களும் செய்த பணியை அரசாங்கம் மதிக்கிறது, வரவேற்கிறது, பாராட்டுகிறது, அதை வந்து ஏற்கிறது. அது இல்லன்னு சொல்லல, ஆனால் அது செஞ்சதனாலே அரசாங்கம் செய்யலன்னு சொல்றதே இல்ல. நாங்க அப்படி சொல்லல, அரசாங்கம் செய்யலன்னு சொல்லல, அரசாங்கம் செய்தது மனிதாபிமானத்தை அவர்களை பாராட்டுறோம். அதுல வந்து அதாவது முழுக்க செயலற்று இருந்தது அப்படிங்கிற மீனிங்ல அவரும் பேசல நானும் பேசல. ஆனா ஒரு தயாரிப்பு திட்டத்தோட, இந்த எதிர்கொள்வதற்கான தயாரிப்பு திட்டத்தோட இருந்திருக்கலாம். அரசு நினைச்சா இருந்திருக்கலாம், அரசு இல்ல. நீங்க சொல்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்திருக்கலாம், இருந்தது இல்ல, அதை மீறிய ஒரு
தாக்குதல் வருகின்ற பொழுது கடந்த நவம்பர் 14ஆம் தேதியில இருந்து ஒரு 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு 14, 15, 16 ஒரு 5 நாள் 6 நாளும் 24ஆம் தேதியும் பொது அர்த்தங்கள்ல இதே மழை தொடர்பாக அப்ப இருந்த மழைக்கே நாங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கிறோம். அதுல பேசிய பல விஷயங்களை பேச வேண்டாம் அப்படிங்கறனால இப்ப நான் பேசல. இல்லைன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இங்க எந்த நிலைமையில இருக்குங்கிறதையும் இப்ப பேச வேண்டியது இருக்கும். அதுவும் அரசினுடைய செயல்பாட்டுல இருந்து தொடங்குது. அது செயல்படவில்லைங்கிறது தான் இதற்கான அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மூல வேர். இல்ல நீங்க மூல வேர். இருங்க இத சொன்னா இதே நீங்க இந்த பெருமழைக்கு முன்னால இதே ஊடகங்களும் இதே சமூக ஆர்வலர்களும் இதே அரசியல் கட்சிகளும் என்ன சொன்னாங்க? ஏன் வந்த மழையை தேக்காம வச்சிருக்கீங்க, எல்லாம் கடலுக்கு போயிடுச்சு, மழை வீணா போச்சுன்னு சொன்னாங்க. ஆக இன்னைக்கு ஏன் இவ்வளவு தேக்கனீங்கன்றாங்க. காரணம் எல்லாம் யார் தண்ணீரை தேக்கணும்னு சொன்னாங்களோ அவங்க இல்ல, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. நீங்க இந்த பகுதியை நிறைவு செய்யணும். மீட்பு பணி தொடர்பாக உங்களுடைய அரசினுடைய செயல்பாடு போதுமானதாக இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, அதாவது டிசாஸ்டரை விட பெரிய டிசாஸ்டர் என்னன்னா இதை பொலிட்டிசைஸ் பண்றது. அதாவது இந்த இவ்வளவு பெரிய ஆபத்தை மக்கள் சந்தித்து இருக்கிறார்கள், எல்லோரும் கரம் கோர்த்து கொண்டு இதை தடுக்கணும், மக்களை மீட்கணுங்கிறதுக்கு பதிலா இதை ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றி ஏதோ இவங்களுடைய முதலமைச்சரை குறை சொல்கிறோம், அமைச்சர்களை குறை சொல்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டு மக்களை கைவிடுவது என்பது இன்னும் மீட்பு நிறைய வேலைகள் இருக்கு. அதுல இருந்து தவறுனாங்கன்னா அதுக்கு விடிவு எதுவும் கிடையாது. அதான் பேரிழப்புன்னு சொல்லுவேன். அதாவது மக்களை முழுமையாக புரட்சி தலைவி அம்மா அவர்களை நம்புகிறார்கள். அதுவும் ஆர்கே நகர் தொகுதியில் போக சொல்ல அம்மாவே நேரில் சொன்னாங்க, நான் இருக்கிற உங்களுக்கு தேவையானதை நான் இந்த செய்கிறேன் சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால கடுமையான விளைவுகளை சென்னை மாநகரத்திலையும் கடலூர்லயும் பிற மாவட்டங்கள்லயும் ஏற்படுத்தி இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க செய்தியாளர்களை சந்திக்க வேண்டாம், அதிகாரிகளை சந்திச்சு பேசுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அது நடக்கட்டும். ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு முதலமைச்சர்கிட்ட இருந்து ஆணை வருது, அதுக்கப்புறம் அதை தான் நாங்க செயல்படுத்துறோம் அதிகாரிகள் சொல்றாங்க. இருக்கட்டும். பொதுமக்களிடம் தனது ஆதரவு தொலைக்காட்சி மூலமாகவாது பேசியிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க? இல்ல, அதாவது நீங்க ஒரு அஷூரன்ஸ் எங்களுக்கு வேற, நீங்க பெரிய உங்க உதவி எல்லாம் பின்னாடி வரட்டும், எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை அரசிடம் மக்கள் எதிர்பார்ப்பது தப்பா? அதுதான் செயல்ல செஞ்சிட்டு இருக்காங்களே. 4 இது வீடு இருந்தவங்களுக்கு உடனடியா நிவாரணம் அறிவிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ரேஷன் அட்டை அதுதான் நம்பிக்கை ஏற்படுத்தும். ஒரு பாதிப்புல இருக்கிறவனுக்கு பசியால ஏங்குறவனுக்கு சாப்பாடு தரேன்னு சொல்றதை விட சாப்பாடு தந்தாங்கன்றதான். இந்த அறிவிப்புகள் 3-4 நாட்களுக்கு பிறகு வருது. முதல் நாள் 2வது நாள் தவித்துக் கொண்டிருக்கும் போது எந்த அறிவிப்பும் வரல. இல்ல அதாவது தவித்துக் கொண்டிருந்தவர்களை கொண்டு முகாம்ல வச்சாங்க. முகாம்ல இருந்தவங்களுக்கு அத்தனை வசதியும் செஞ்சாங்க. ஆனா முகாமுக்கு வராம வெளியிருந்தவர்கள் தான் தன்னார்வலர்களாலும் மற்றவர்களாலும் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு உதவி செய்யப்பட்டு அவர்களுக்கும் ராணுவம் உட்பட பேரிடர் மீட்பு உட்பட எல்லாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். சென்னை மீண்டும் தன்னை கட்டி அமைக்கும். ஒவ்வொரு செங்கலாக சென்னை கட்டி அமைக்கப்படும். சிதிலமடைந்து கிடக்கும் சென்னை சீக்கிரத்தில் பொலிவுறும் அப்படிங்கிற தலைப்போட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. இதெல்லாம் ஒரு நம்பிக்கையூட்டும் வெற்று வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல இதை இதற்கு அப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அது அப்படி அவநம்பிக்கையோட ஒரு விஷயத்தை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலத்துல இதை விட மோசமாக பாதிக்கப்பட்ட பல நகரங்கள் பல மாநிலங்கள் இந்தியாவுக்குள்ளேயே மீண்டும் எழுந்து நின்றிருக்கின்றன. இயற்கை பேரிடர்கள் 1000 வரினும் எழுந்து நாங்கள் நிற்கின்றோம், இனி ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கே அப்படின்னு சென்னை புது பொலிவோட, கடலூர் மாவட்டம் ஒரு புது பொலிவோட எழுந்து நிற்கும். அதற்கான முறையான செயல் திட்டம் அரசிடம் இருக்கிறது அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, அதாவது நிற்கும்ங்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கை இன்னும் போகல. ஏன்னா அதான் நிற்கும்ங்கிற நம்பிக்கை போகல. அரசிடம் அந்த செயல் திட்டம் இருக்கு, அரசு அதை முறையாக செய்து கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்ல, இன்றைய அறிவிப்பு பார்க்கும் போதே அப்படி ஒன்றும் வரமாட்டேங்குது. ஏன்னா இந்த இழப்பை முதல்ல இவர்கள் பண அளவுலையோ அல்லது பொருட்களை இழந்து விட்டார்கள் என்கிற அளவிலையோ மட்டும் நிறுத்த முடியாது.
ஒரு நம்பிக்கையை, ஒரு எதிர்காலத்தை கட்டமைத்து விட முடியுங்கிற ஒரு வீரியமான ஒரு எழுச்சியை மக்களுக்கு உருவாக்கணும்னா, ஒன்று இனிமேலாவது அரசு மக்களோட முழு வீச்சில் கூட இருந்து செயல்படணுங்கிறது ஒன்று. எல்லா தரப்பாரையும் இது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றாமல் எல்லா தரப்பாரையும் இணைக்கிற பாலமாக அரசு மாறணும். அதுக்கு பிறகு அதற்கான திட்டங்களை அறிவிக்கணும். அதை நம்ம இன்னும் கூட விரிவாக பேசலாம். ஆனா இந்த பகுதி முதல் பகுதி அதிகமா போயிட்டோம். இந்த பகுதிக்கான நேரம் குறைவாக இருக்கு. அரசிடம் அதுக்கான திட்டம் இருக்குதா, இல்ல we will cross the bridge when it comes அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்ம எப்ப வருதோ அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்றைக்கு பிரச்சனையே இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லை. இந்த பிரச்சனையே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லாமல் ஊடகங்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் இந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு செய்யாது, இந்த அரசால செய்ய முடியாது, வேறு அரசியலுக்குள்ள போக இது மக்கள் மத்தியில் திணிக்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பற்றி ஊடகங்கள் மோசமான கருத்தை வெளியிடுகின்றன சொல்றத மாதிரி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் அரசை பற்றி, அதாவது இந்த மிகச்சிறிய விமர்சனங்களுக்கு எல்லாம் கூட வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையில இருக்கக்கூடிய ஊடகங்களை நீங்க இப்படி அரசு மீது குற்றம் சாட்டுகின்றன அப்படின்னு சொல்றது நீங்க எந்த அளவுகோல்ல எந்த அளவுகோல்ல மிகச்சிறிய பெரிய கணிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலன்னு பிரச்சாரம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஊடகங்கள் துணிஞ்சிருக்குன்னா, இதை விட இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஊடகங்கள் துணியில் அவடிக்குமார் தயவு செய்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. மக்கள் மக்களை சந்திக்கின்ற ஊடகவியலாளர்கள்ட்ட மக்கள் சொல்லக்கூடிய மக்களுடைய உணர்வை ஊடகங்கள் பிரதிபலிக்கின்றன. நான் சொன்னது ஊடகவியலாளர்கள் இல்ல, ஊடகங்கள் சொன்னேன். ஊடகங்கள் என்பது இன்றைக்கு இன்னும் சொல்ல போனா இந்த பாதிப்பு வந்த நேரத்தில் இயங்கின ஊடகங்கள் எல்லா ஜெயா தொலைக்காட்சி உட்பட எந்த ஊடகம் இயங்க முடியல. ஆனால் இயங்கின ஊடகங்கள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோடு ஒரு நம்பகத்தன்மையோடு செய்திகளை வெளியிட்டன, அதை நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லதனுடைய இது, அதாவது ஒரு பாதிப்பு வருது, அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய உணர்வோடு ஒவ்வொரு மனிதனும் இருக்கின்ற பொழுது அதில் அரசியலை புகுத்துகின்ற அல்லது ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை புகுத்துகின்ற நோக்கம் அந்த ஊடகங்களுக்கு இருந்தது. அதனுடைய விளைவாகத்தான் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள்ல இன்னைக்கு சகோதரர் போய் களத்தில் நின்னார், எல்லாம் உண்மை. இன்னைக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அவங்களாம் யாரும் அடைச்ச போனாங்க. ஒரு மனிதாபிமானம், தனக்கு ஒரு துன்பத்தை பார்த்து உடனடியாக நம்ம அந்த நிவாரணம் தேடணுன்ற ஒரு உள்ளுணர்வு, அந்த உள்ளுணர்வை இதை ஏதோ அரசாங்கத்துக்கு எதிராக இவங்கெல்லாம் திரண்டு போய் காப்பாற்றுறாங்க. அரசாங்கம் யாரும் வரலன்னா, அரசாங்கம் என்பது மக்கள் தான் அரசாங்கம். அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் தான் அரசாங்கத்தை உருவாக்க முடியுமே தோழிய, அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற பணியில் அந்த அரசாங்கத்தினுடைய கடைநிலை ஊழியர் தான் இருப்பாங்க. கடைநிலை ஊழியர் வந்தா முதலமைச்சர் ஏன் வரலன்னு கேட்டா, நீங்க யாரோ எங்கோ கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க இங்க பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் குடிசைகளை முழுவதும் இழந்தவருக்கு நிவாரண உதவியாக 10,000 அரிசி வேட்டி சேலையும் கொடுக்கப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5,000 10 கிலோ அரிசி வேட்டி சேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இன்னும் பல விதங்களில் தற்காலிக நிவாரண உதவிகள் அப்படின்னு சொல்லலாமா? முழு நிவாரணம் இல்லை, இதோட முடிந்து விடவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா உடனடி நிவாரணமாக இவ்வளவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிவாரணங்கள் போதவில்லை அப்படின்னு சொல்லியும், மத்திய அரசிடம் இன்னும் கூடுதலாக நிதி கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதியிலிருந்தே இன்னும் கூடுதலாக நிதியை ஒதுக்கி இதை உடனடி நிவாரணத்தையே அதிகமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கையும் இருக்கு. அதற்கு அரசு தரப்பிலிருந்து என்ன பதில் இருக்குங்கிறது தெரியல, அவர்கிட்ட பேசலாம். நீங்க இப்ப கொடுத்திருக்கிற உடனடி நிவாரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதான் அதுலயே நீங்க மேலோட்டமா பார்க்கும்போதே ஒரு பக்கம் குடிசையை இழந்தவர்களுக்கான நிவாரணம் 10,000 சொல்லியிருக்காங்க, வெள்ளம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 5,000 சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லா உடைமைகளையும் இழந்து நிற்கிறவர்கள்,
இந்த 5000 வைத்துக்கொண்டு அதுவும் சென்னை மாதிரியான பெருநகரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களை எப்படி கணக்கெடுப்போம்? இது மாதிரியான ஏராளமான பிரச்சனைகள், நடைமுறை சிக்கல்கள் ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி உடல் உழைப்பு இவ்வளவு இந்த ஒரு மாத காலம் வெள்ளம் மட்டும் இல்லை, மழையிலிருந்து வேலை இழப்பு எவ்வளவு ஏற்பட்டு இருந்திருக்கிறது, அதில் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பை எப்படி ஈடுகட்ட போகிறோம்? அதுபோக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு விலைவாசி ஏற்றம், பருப்பு விலையிலிருந்து பால் விலையிலிருந்து ஏறி இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த காலகட்டத்தில் தன் கையில் இருந்த சேமிப்பை எல்லாம் இழந்திருக்கிறார்கள். இது பற்றி நம்ம கவலைப்பட்டிருக்கோமா? அதுபோக கடலூர் மாதிரியான பகுதிகளில் நீங்கள் விவசாயத்து ஹெக்டேர் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்கள் இழப்பீடு கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த நிலத்துல வேலை பார்த்தவர்கள் அவர்களுக்கான அவர்கள் முதல்ல கணக்கில் நம்ம எடுத்திருக்கோமா? அந்த வேலை இழந்தவர்கள் ஒருவேளை அவர்கள் பகுதிக்கு வெள்ளம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நிலத்திலே அவர்களால் வேலை செய்திருக்க முடியாது. உடனடி நிவாரணம் தேவையில்லையா? மழையின் காரணமாக, வெள்ளத்தின் காரணமாக ஏற்பட்ட இழப்புகளை, உடைமைகளை இழந்தவர்களை சரியான முறையில் இனம் கண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. உடனடி நிவாரணமாக இருந்தாலும் கூட இழப்புகள் யார் யாருக்கெல்லாம் இருக்குங்கிறத ஒரு முழுமையான புரிதலோட இந்த அறிவிப்பு வெளியிடவில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு வரியில சொல்றதா இருந்தா அதாவது இது உடனடி நிவாரணம். உடனடி நிவாரணம் மட்டும் இல்ல, இன்றைக்கு பல மக்கள் வீடு இழந்து முகாம்களில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள், தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடருவதற்கு, அவருடைய இயல்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இதை ஒரு முன்னோட்டமாக இதை தந்திருக்காங்க. இதுவே ஒரு முடிவில்லை. இன்னைக்கு உடனடியாக இதை தான் செய்ய முடியும். ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருக்கின்ற பொழுது இதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த வகையான பாதிப்பு என்பதெல்லாம் கணக்கெடுப்புக்கு பிறகுதான் தெரியும். உடனடியாக இதை செஞ்சிட முடியாது. இப்போ இதை செய்யவே நேற்றைக்கே ஒரு தலைவர் சொல்றாரு, இது அரசியலுக்காக இவங்க தேர்தல் நிதியாக பயன்படுத்துறாங்க. இதை கூடுதலாக கொடுத்தாலும் அந்த வார்த்தை வருது, குறைச்சி கொடுத்தாலும் இது போதுமானது இல்லைன்றாங்க. ஆக இதை எல்லாமே அரசியல் கண்ணோட்டத்தில் சிலர் பார்க்கின்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இல்ல நாங்க மக்களுடைய நீங்க பார்க்க மாட்டீங்க. நாங்க இந்த விஷயத்தை அன்னைக்கு உங்க கூட பேச முயற்சி பண்றோம். நீங்க யாரோ ஒரு உருவத்தை, ஒரு தலைவருடைய அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், இந்த பலமுறை இந்த நாட்டை ஆண்டவர், அவர் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி, நான் உங்ககிட்ட அரசிடம் உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க மக்களுக்கு ஏற்படக்கூடிய துயரத்தை நீக்குவதற்கான முயற்சியில ஈடுபடும் போது உங்க கண்ணெதிரே தெரியக்கூடியது, எதிரே இருக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கணும். வேறு யாருடைய, அவர் முதலமைச்சரா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், முன்னாள் இந்நாள் பிரதமர்களா இருக்கட்டும், அதெல்லாம் பத்தி நீங்க யோசிக்க வேண்டியது இல்ல. உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டியது எதிரே இருக்கக்கூடிய மக்களுடைய இழப்பு. இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும்னு நாங்க விரும்புறோம். இல்ல, நிச்சயமா உங்களுடைய விருப்பம் தான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம். புரட்சி தலைவி அம்மா அவருடைய எண்ணம். அவங்க இதுவரைக்கும் எந்த அரசியல் நோக்கமும் இல்ல. இன்னைக்கு கூட இதை ஏன் ரேஷன் கடையிலயும் மற்ற இடங்களையும் அந்த இதை விநியோகிக்கின்ற சொல்றாங்க. இதை மற்ற இடங்கள்ல கொடுத்தா இதுல அரசியல் தலையீடு அதிமுக காரங்க நின்றுட்டு செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இதை இந்த முடிவு எடுக்கிறாங்க. ஆக இதுல அரசியலை கொண்டு வர வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்ல. மக்கள் இன்னைக்கு இருக்கிற 90% மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பவர்கள். அதனால நாங்க போய் புதுசா ஆட்களை திரட்ட வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுடைய மக்களுக்கு பாதிப்பு வந்திருக்கிறது, எங்களுக்கு இல்லாத அக்கறை வேறு யாருக்கு இருக்க முடியாது. நாங்க அதை செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இதுல இதை தேர்தலுக்காக செய்யறாங்களா, இந்த உதவி இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு இந்த அரசியல் கண்ணோட்டத்தோடு சிலர் சொல்லுவதும் அதை விவாத பொருளாக்குவதும் தான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. அதிகாரிகளின் மனநிலை பல பதில்கள்ல இந்த தன்னை குறிக்கிற தான் இல்ல, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றோம்ல, இந்த தான் மட்டுமே இந்த மாதிரி சொற்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. உண்மையை டிஸ்டர்ப் பண்ணுது, தனி மனிதர்களே இல்ல. எங்களுக்கு இல்லாத அக்கறை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் மேல உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. மத்தவங்களுக்கு அக்கறை இருந்தால் நேரடியாக எங்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த முறை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். நீங்க அதனால உங்களுக்கு 5 ஆண்டுகள் நாங்கள் சேவை செய்யறதுல தவறு இருந்தால் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுங்க. அதுக்குள்ள நின்னுகிட்டு நீ இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போகாத, அது செஞ்சது தப்பு, இது செஞ்சது, எல்லாத்துக்கும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இப்போ மக்கள் மேல அக்கறை இருந்தா சகோதரர் போய் களத்துல
களத்துல நின்னு வேலை செஞ்சாரு. யாரையும் குறை சொல்ல, அந்த பணிகளை செய்யுங்க. இன்னைக்கு ஸ்டீரிங் வந்து உங்க கையில இருக்கு. எந்த அரசியல் முடியாது, யாராலையும் முடியாது. பேக் சீட் டிரைவிங் யாராலையும் முடியாது. காரோட ஸ்டீரிங் வந்து உங்க கையில இருக்கு. எந்த அரசியல், அது தெரியுது இல்ல, எந்த அரசியல் கட்சி தலைவர் நீங்க மற்றவங்களை பத்தி ஏன் கவலைப்படணும்? நாங்க கவலைப்படல. ஆனா நீங்க வேலை தான் உங்ககிட்ட நாங்க வந்து அடுத்தவங்களுக்காகவோ அடுத்தவங்க கேட்கறாங்கன்றதுக்காக சொல்றாங்கிறதுக்காக செய்யல. மக்களுக்கு எது செய்யணுமோ அதை செஞ்சிட்டு இருக்கோம். இந்த ஒரு பேரிடர்ல இந்த பாதிப்புல எது நிவாரணமோ அதை செஞ்சிட்டு இருக்கோம். எது உடனடியாக இந்த அரசாங்கத்தால் எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த அரசாங்கத்தால் எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்கோம். நீங்க கேட்ட கேள்வியில இருந்தோ இல்ல என்னுடைய குற்றச்சாட்டுல இருந்தோ பதில் சொல்லுங்க. யாரோ ஒரு தலைவர் சொன்னது கூட எனக்கு வேண்டியது இல்ல. நீங்க இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களையும் வாடகை வீட்டுல இந்த இழப்பு வெள்ளம் பாதித்த குடும்பத்திற்கு 5000 சொல்றாங்க. எனக்கு வீடு கிடையாதுங்க. ஆனா நான் இந்த இப்ப சென்னையில வாடகை வீட்டுல எனக்கு வேணுங்கிற பொருளோட தான் நான் இருந்தேன். அந்த பொருட்கள் அடித்துட்டு போயிருக்குன்னா இந்த 5000 ரூபாயை கொடுத்தால் எனக்கு அது உடனடி நிவாரணமா? அதை கணக்கிடவில்லைங்கிறது தான் இங்க பிரச்சனையா வந்ததே தவிர அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னாங்கிறது பிரச்சனை இல்லை. அதற்கு நேரடியாக பதில் என்ன? அதிமுக உழைக்கிற மக்களை பற்றி கடலூர்ல விவசாய நிலங்கள்ல கூலி உழைப்பை செய்ய முடியாமல் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பை பற்றியோ இல்ல சென்னை நகரத்துல வாடகை வீடுகள்ல குறைந்த தவணை முறையில பொருட்களை வாங்கி கொண்டு சேகரித்து வைத்திருந்த சேமிப்பெல்லாம் போயிருச்சுன்னு கவலைப்பட்டு இருக்காங்களே அவங்கள பத்தியோ ஏன் கவலைப்படல? அதை பத்தி உங்களுக்கு என்ன பார்வை இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இது வந்து அந்த மக்களை வந்து தனக்கு ஆதரவா இருக்கிறதா நினைச்சிட்டு பேசுற பேச்சு. எல்லா மக்களையும் சார்ந்துதான் இந்த அரசாங்கம் இருக்கு. எல்லா மக்களுக்காக வந்து இந்த அரசாங்கம் வந்து நிவாரணம் வழங்கி இருக்கு. இது உடனடியாக 5000 நிவாரணம். இந்த 5000 நிவாரணத்தை வைத்துக்கொண்டு அவங்க அன்றாட இயல்பு நிலைக்கு திரும்பணுன்றத நோக்கம். எடுத்த உடனே 50,000 தர முடியாது. அதனால உடனடியாக இன்னும் கணக்கெடுப்பு நடக்கல, இன்னும் மழையே நின்றுதானே தெரியல, இன்னும் எந்த நேரத்தில் தாக்குதல் வருகின்ற ஒரு அச்சத்தோடைய மக்கள் இருக்கிற சூழ்நிலையில் இது எல்லாம் ஒரு சமநிலைக்கு வந்த பிறகுதான் அதை பற்றியெல்லாம் வந்து முழுமையான ஒரு கணக்கெடுப்பு நடத்த முடியும். முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் தான் அவர்களுக்கு உரிய நிவாரணம் யாருக்கு எது தேவை என்பதை தெரிந்து கொள்வதற்குரிய சூழ்நிலை இப்ப இல்ல. நீங்க ஆற்றோரங்கள்ல அனைத்தையும் இழந்து இருக்கக்கூடிய மக்களுடைய ஒவ்வொரு வீட்லயும் கூட இழந்த பொருட்களுடைய மதிப்பு வந்து நிச்சயமா இதோட பல மடங்கு இல்லைங்க. அவருடைய அரசாங்கம் தன்னுடைய நோக்கத்தை அரசாங்கம் தங்களோடு இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக தருகின்ற முதல் உதவி இது முழுமையான நிவாரணமாவோ இல்ல அவங்களுடைய பாதிப்புகளை ஈடு செய்யணும் நாங்க சொல்லல. ஆனால் இந்த நிவாரணம் என்பதே கூட இன்னைக்கு வந்து குடிசை மாற்று வாரிய வீடுகளில் அவங்களை தங்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மாற்று இடம் தர்றது கூட அரசாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உத்தரவு தந்திருக்காங்க. ஆக எது எது சாத்தியமோ உடனடியாக எது எது இருக்கோ அதை செய்யறாங்க. இன்னைக்கு அரசாங்கம் என்பது அரசாங்கத்தில் வந்து கஜானாவில் என்ன காசு இருக்கோ அதை வச்சுதான் வந்து அவங்க தர முடியும். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் என்ன கொடுத்ததோ அதை எந்த அளவுக்கு இதை ஈடுகட்டன்றதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம கோரிக்கைகள் இந்த நாளிதழிலேயே வேறு ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தியில வந்து 2 விதமான சம்பவங்கள் 2 இடங்கள்ல நடந்த சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. இது வந்து அரசு தொடர்பான விஷயம் இல்லை, ஆனா ஆளும் கட்சி தொடர்பானது. அரசுக்கு இதுல பதில் செய்ய வேண்டிய வேலை இல்லை, ஆனா ஆளும் கட்சி பதில் சொல்ல வேண்டிய ஒரு வேலையாக இருக்கு. அது வந்து 5000 சாப்பாடு கொடுக்க வேண்டிய இடத்துல 2000 எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அண்ணா நகர்ல ஒரு வட்டச்செயலர் கேட்டதாக ஒரு செய்தியும், இன்னொரு இடத்துல கவுன்சிலர் கேட்டதாக ஒரு செய்தியும், 2 செய்திகள் 2 இடத்துல நடந்ததாக, 2க்குமே வாட்ஸ்அப்ல வீடியோக்களும் வந்திருக்குது. இதற்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவதுங்க அவங்க தனக்காக கேட்டாங்களா? அவங்க ஏதாவது ஒரு கேட்டாங்களாங்கிறது வந்து நான் முடிச்சிடுறேன். இல்ல அந்த முதல் வரி உங்க பதிலே வந்து பதில் எப்படி இருக்கு, பதில் எப்படி வருதுங்கிறது தெரியுது. நீங்க கேட்டீங்க யாருக்கா நான் வந்து அத வந்து உங்களுக்கு கொடுப்பதற்காக அவரை அடிக்க முடியுமா? அவரிடம் வந்து நான் பறிக்க முடியுமா? இப்போ இன்னைக்கு எனக்கு எடுத்துக்கல, உங்களுக்கு தான் கொடுக்க போறேன், அவருக்கு பறிக்க முடியுமா? அதுக்கு உரிமை இருக்கா? இன்னைக்கு வந்துகிட்டு இருக்க குற்றச்சாட்டு என்னன்னா, வராங்க அந்த முகாம் பக்கத்துலயோ அல்லது அந்த இருக்கிற இடத்துலயோ கொடுத்துறாங்க. இன்டீரியர் பகுதிகளுக்கு யாருமே வந்து பார்க்க மாட்டேன்றாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க. அங்க இருக்கிறவங்களே வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போட்டுறாங்க, அடுத்து கொண்டு வந்து கொடுத்தா அதை சாப்பிடுறாங்கன்ற ஊடகங்கள்லயும் பத்திரிகைகளும் செய்து இருங்க. இல்ல அது உண்மையாக இருந்தால் அதுல வந்து அதுலயும் வந்து கோஆர்டினேஷன் ஒருங்கிணைக்கிறதுல மக்களுடைய தேவைகளை அறிந்து தன்னார்வலர்களிடம் வாங்கி கொடுக்கறதுல அரசு தவறிட்டது. நான் ஏதாவது பேசினா அரசியல்ன்றீங்க, நான் இதையும் சொல்றேன். இப்போ ஒரு இடத்துல கொண்டு போறாங்க,
கொண்டு போக சொல்ல அந்த பகுதியில் ஒரு கட்சியினுடைய பிரமுகர் ஒரு வலிமையானவர் வராரு. அவர் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வராரு. அவங்க கிட்ட பிடுங்குறாரு. அவன் வந்து அதை கொண்டு வர்றவங்க ஒரு தன்னார்வ நிறுவனத்தையோ அல்லது ஒரு சாதாரண அரசு ஊழியரோ. அந்த அரசு ஊழியர் இவருடைய பலத்துக்கு முன்னால் அவன் எதிர்கொள்ள முடியல. அவன் என்ன பண்ணுறான், கேட்குறவங்க கிட்ட கொடுத்துட்றான். அப்போ ஒரு பகுதிக்கு போய் சேரல. அப்போ அந்த பகுதியில் இருக்கிற கவுன்சிலர் அந்த பகுதியில் போய் சேரலன்னு சொல்ல அதை வந்து வழிகாட்டுறதுலையோ அதை கொண்டு போய் அதை சேர்க்கறதுல என்ன தவறு? இல்ல, அதாவது இவ்வளவு யோசிச்சு ஒரு ஆளுங்கட்சியுடைய கவுன்சிலரை டிஃபெண்ட் பண்றவரு, அதாவது இவங்க நீங்க இல்ல ஒரு பொதுவான கருத்து சொல்ல வாட்ஸ்அப்ல ஒரு படம் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அந்த விஷயங்கள் நடக்கல. அவங்க வந்து நீங்க கொடுக்குற 5000த்துல 2000 வந்து எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி நிச்சயமா அது மாதிரி இருந்தா நான் வந்து நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், மக்களை கொடுக்கறது தானே கேக்குறேன்னு சொல்றாங்க. அது வந்து கண்டிக்க வேண்டியது மட்டும் இல்ல. அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் நடவடிக்கை எடுக்கும். அதுதான் நாங்க ஏற்கனவே தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்பு தந்திருக்கோம். இந்த மாதிரி வந்து இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கட்சிக்கு அவப்பெயரை உருவாக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அந்த கட்சியில எந்த பொறுப்புல இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க தெளிவுறுத்தி இருக்கோம். காவல்துறையில் அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா புகார் தரலாம். அதாவது அதான் நம்ம நிவாரணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு இந்த ஆளுங்க கட்சியில இருந்து நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கணும். அதுதான் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். அரசு வேறு, கட்சி வேறு. முதல்ல அவங்க அதை வந்து அந்த மாதிரி நடத்தணும். இல்ல இல்ல இல்ல, நான் இதை ஏத்துக்கிறேன். ஆனா அதுல வந்து அவர் கவுன்சிலர் இருக்கிறதுனால அவருக்கு அந்த அந்த ஒரு பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அந்த நிவாரணத்தை கொண்டு போறதுல கடமை இருக்கு. அதான் நீங்க அப்படி பார்த்தா எந்த மக்கள் பிரதிநிதியை அவர் தயாரிச்சு அல்லது அவருடைய ஆணைப்படி யாராவது தயாரிச்சு அதை மக்களுக்கு கொடுக்கறத புரிஞ்சுக்க முடியும். மாநகராட்சி செய்கிற பணியில ஒரு சரி இல்ல இந்த வாதத்தை கூட நம்ம ஏத்துக்கலாம்னா, மாநகராட்சி இங்கு தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாநகராட்சியினுடைய இந்த சென்டருக்கு வந்து கொடுங்க, நாங்க அதை விநியோகம் செய்யறோம் அப்படிங்கறதுக்கான ஏற்பாடு இல்லாத இடங்கள்ல தானே வருது இந்த சிக்கல். எங்கேயும் ஏற்பாடு இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. வேணா அதுல வந்து போதுமானதா இல்ல, அதை வந்து சரியான முறையில் அவங்க விநியோகிக்கலன்னு வேணா குற்றச்சாட்டு இருக்கலாம். எந்த தேவைக்கு அதிகமாக தான் எல்லா பகுதிக்கும் எனக்கு உணவுப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை வந்து நீங்க சரி, அது வேறு விதமான விவாதம். அதாவது பல இடங்கள்ல வந்து கொடுக்கப்பட்ட உணவு பொட்டலங்கள் வந்து வீணாக்கப்பட்டிருக்கிறதையும் நேர்ல போய் கொடுத்தவங்களே வந்து திரும்ப ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. கோஆர்டினேஷன் இல்லாததுதான். எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க முழுமையாக தெரியல. இடர்ல இந்த கோஆர்டினேஷன்ன்றது ஒரு பொறுப்பான அதிகாரி அங்க இருந்து செய்ய முடியும். ஒவ்வொரு வீதி எவ்வளவு அளவுக்கு இருக்கு, அதுல எவ்வளவு ரூபாய் நீங்க செலவு பண்ணி ரோடு, எல்லா கணக்கும் உங்ககிட்ட இருக்கு. இந்த வீதி எத்தனை வீதியில தண்ணி வரும்னு யாராவது கணிக்க முடிஞ்சதா? வந்ததுக்கு பிறகு இங்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்வதற்கு நம்ம முதல் தலைமுறையே ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கு. சொல்வதற்கு முறையிடுவதற்கு எங்க வாய்ப்பு இருந்ததுன்னு கேக்குறேன். முறையிடுவதற்கு வாய்ப்பு இங்க வரல. நாங்க எதிர்பார்க்கல, எங்க தெருக்குள்ள தண்ணி வரும்னு எதிர்பார்க்கல. வந்துருச்சு. வந்த உடனே நாங்க கூப்பிடுறதுக்கு எந்த எண்ணெய் கொடுத்திருக்கீங்களோ அந்த எண்ணெய் பதில் இல்ல. அந்த எண்ணெய் கிடைக்கவே இல்ல. நீங்க எல்லா இணைப்புகளும் நான் இன்னொன்னு கேக்குறேங்க. இன்னைக்கு இந்த மழை வந்த பகுதிகளில், வெள்ளம் வந்த பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டது. ஆனா இந்த மற்ற பகுதிகளில் ஒரு நிமிஷம் மின்சாரம் தடைப்பட்டுதான். மின்சாரம் தொடர்பான விஷயங்களை பேசல. இல்ல எல்லா இடங்களும் இயல்பாக இங்க மட்டும் பண்ணாங்கன்னா அதனால பாதிப்பு வந்துடக்கூடாது. நான் மின்சாரம் தொடர்பான விஷயத்தையே பேசல. 2 நாளா வந்து தண்ணி இருக்கிற இல்லாத இடங்கள்ல எல்லாம் வந்து ஏன் மின்சாரம் நின்று போச்சுன்னு நான் உங்ககிட்ட கேட்கல. நீங்க சென்னையை இருள மூழ்கடிச்சிட்டீங்கன்னு நாங்க பேசல. அதான் சொல்ல வரேன். தண்ணி வடியாம இருக்கும்போது மின்சாரம் கொடுக்க முடியாதுங்கிறத புரிந்து கொண்டுதான் அதை பத்தி பேசல. ஆரம்பத்துல நான் சொன்னதுதான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்பது உயிரை காப்பாற்ற வேண்டும், உடைமைகளை பற்றி கவலை இல்லை, உடைமைகளை நாம் ஈட்டிக் கொள்ளலாம் என்ற உணர்வோடு தான் ஒவ்வொரு காரியமும் செய்யப்பட்டதே தவிர உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு பெரிய விபத்தில், இவ்வளவு பெரிய ஆபத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கு. இனிமேல் அரசாங்கம் அதை செய்யும். அரசாங்கம் வந்து தன்னார்வலர்கள் செய்யக்கூடியவர்களை பயன்படுத்தி நிச்சயமா அவங்களுக்கு நிவாரணம் தரும். இடைக்கால நிவாரணம் அப்படிங்கிறது வந்து இடைக்கால நிவாரணம் தான் இது. அதனால இதற்கு மேல வந்து அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு அவர் சொல்றாரு. இடைக்கால நிவாரணம் இல்ல
முதல்ல. இடைக்கால நிவாரணம்ங்கிற வார்த்தை அதுக்குள்ள இல்ல. இடைக்கால நிவாரணம், உடனடி நிவாரணம். உடனடி நிவாரணம். சரி, இடைக்கால நாங்க இன்னும் பல உடனடி நிவாரணம் வந்து அதாவது இரண்டாவது கட்ட நிவாரணம் இல்லாமலே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது கட்டம் இல்லைங்க, அவங்களுடைய பாதிப்பினுடைய தன்மை, அவங்களுடைய பாதிப்புக்கு இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு என்ன தேவைன்றத, அவங்களுக்கு வேற என்ன சோர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வேற வழியே இல்லாதவங்களுக்கு என்ன செய்ய முடியுன்றதை தான் அது செய்ய முடியும் அரசாங்கம். அது எல்லாத்துக்கும் வந்து இப்போ மாடி வீட்டில் இருக்கிறவங்க பெரிய இதோட ஏசி எல்லாம் ரிப்பேர் ஆகிருக்கான், ஏசி எல்லாம் ஒர்க் பண்ணாது, இப்போ அதெல்லாம் சரிப்படுத்தி தர முடியுமா? ஆக எது செய்யக்கூடியதோ அது அரசாங்கம் நிச்சயம். நீங்க சொல்றது வந்து அந்த அடுக்ககங்கள்ல குடியிருக்கிற தரைத்தளத்துல குடியிருந்தவர்களுக்கு ஏராளமான சேதம் இருக்கு. அந்த சேதம் கொடுக்காதுன்னு சொல்றீங்க. இல்ல, ஒட்டுமொத்தம் அதாவது ஏசியினுடைய ரிப்பேரோ ஏசி வாங்கி தர்றது அரசாங்கம் செய்ய முடியாது. ஆனா எல்லாருக்கும் தர நிவாரணம் அவங்களுக்கு தர முடியும். சரி, இல்ல இதுதான் இந்த ஆட்டிடியூடு இன்னும் அச்சமா இருக்கு. நாம ஒரு விவாத அரங்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இவர் இப்ப சொன்னார் கவுன்சிலர் வந்து அரசாங்கத்துடைய பிரதிநிதி இல்லையான்னு. நம்ம பல கட்சிகள் கேட்டுட்டு இருக்காங்க, உடனே கூட்டுங்க, எல்லா கட்சிகளையும் கூட்டுங்க, குறைந்தபட்சம் சட்டமன்றத்தை அவசரமாக கூட்டுங்க, அல்லது அனைத்து கட்சி பிரதிநிதிகளை கூட்டுங்க, பிரச்சனையுடைய தீவிரத்தை புரிந்து கொண்டு ஒருங்கிணைந்து செயல்படலான்னு கேட்கிறாங்க. இவர்கள் அதையும் அரசியலாக பார்க்கிறார். ஆனா இவங்க கட்சி நபர்களை நாம் அரசாக பார்க்க வேண்டும்னு கருதுறாங்க. இந்த ஆட்டிடியூட் என்னவா இருக்குன்னா, இப்ப நீங்க வெள்ள நிவாரணம் அறிவிச்சிட்டீங்க, இது நீங்க அதாவது இந்த வெள்ள நிவாரணமே போதாதுன்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போது இப்பவே அவர் சொல்றாரு நான் ஏசிக்கு தர முடியாது, இல்ல ஒரு கார், இல்ல ஒரு இஎம்ஐல வாங்கப்பட்ட ஏதோ ஒரு பொருள், அந்த இழப்பை எல்லாம் இவர்கள் குறைந்தபட்சம் இழப்பாவது கருதுவாங்களான்னு பயமா இருக்கு. இல்ல, அவர் அடுக்கங்களுக்கு அவர் உதவி செய்யறதை பற்றி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க வந்து மற்ற குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய இழப்பையே வந்து முழுமையாக அரசு சரி செய்யுமா, அல்லது அவர்கள் கைத்தொழில் செய்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்றதுக்கு, தொழில் ரீதியாக ஏற்பட்ட இழப்புகளையும் சரி செய்வதற்கு அரசிடம் இருந்து ஒரு திறந்த மனசு இருக்கா? அதை கணக்கெடுக்கிறது மனசு இருக்கிறதுனாலதான் வந்து குடியிருப்புகளை இழந்தவர்களுக்கு உடனடியாக வந்து குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் ஒதுக்கப்படுகின்றன, அவர்கள் அங்கே தங்க வைக்கப்படுகின்ற நிலை உருவாக்கப்பட்டது. அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் எது தேவையோ அதை வந்து ஒரு சரியான கணக்கெடுப்பு தான் செய்ய முடியும். அந்த கணக்கெடுப்பு உடனடியாக எடுத்து முடிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை. அதை சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை எடுத்து அவங்களுக்கு என்ன நிவாரணமோ அதை செய்வாங்க. அதனால இப்போவே வந்த உடனே எல்லாத்தையும் அறிவிச்சிருன்னா உடனே இன்னொரு தலைவர் சொல்வாரு இது தேர்தலுக்காக செய்கிற ஸ்டண்ட்னு வாங்க. ஆனா எது சாத்தியமோ எது இயலுமோ அதை நிச்சயம் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்வார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் அச்சப்பட தேவையில்லை. எல்லோரும் இந்த பாதிப்பிலிருந்து மீட்சி பெறுகின்ற வகையில் இந்த அரசாங்கம் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்யும். மற்றவர்களை விட சிறப்பாக இந்த நிவாரணம் இருக்கும். வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியல, இன்னும் எச்சரிக்கைகள் இருக்கு. அதையும் சேர்த்து பார்த்த பிறகு அரசிடமிருந்து ஒரு உறுதியான அறிவிப்பு வரும், கணக்கெடுப்பும் முடிச்சுட்டு வரும் அப்படின்னு நம்புறதுக்கு இடம் இருக்கா? இல்ல, அதாவது இப்ப நீங்க சுனாமியை பார்த்தது தமிழகம், சுனாமியிலிருந்து மீள்வதற்கான பல நடவடிக்கைகள்ல அதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும். சமீபத்துல கடலூர் வெள்ளத்துக்கு காரணமாக இருந்தது ஏரிகளில் ஏற்பட்ட உடைப்பு தான். அதிலிருந்து சென்னையில் இப்போ ஏற்பட்ட இழப்பு அது ஒத்துப்போகிற ஒன்று தான். அதிலிருந்தே கத்துக்காத அரசு இப்போது கேட்கிற கேள்விகள் எல்லாவற்றையும் அரசியலாக அணுகிற அரசு எப்படி இந்த நம்பிக்கையை நாம் பெறுவதுங்கிறதே வருத்தம். அதாவது அந்த நம்பிக்கையை கொடுக்கல. இதுதான் நான் ஒரே வரியில பதில் சொல்லணும். அந்த நம்பிக்கை கொடுக்கல அப்படின்னு சொன்னா எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு பொருள் தான் வருது. அதற்கான அழுத்தத்தை நீங்க அரசியல் இயக்கங்கள் அனைத்து கட்சி கூட்டம் மூலமாக கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அந்த கோரிக்கையை முன்வைக்கிறீங்க. அதற்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆளும் தரப்புல இருந்து சொல்றாங்க. அவசியம் இல்லைங்கிறதே அவங்களால தீவிரத்தை புரிஞ்சுக்க முடியலன்னு தான் தோணுது. எல்லா தரப்பும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிப்புகளை இவங்க வந்து அதான் பணம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். நீங்க நிவாரணம் தொடர்பாக இறுதியாக சொல்ல விரும்ப கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. இறுதியாக அவர்கிட்ட கேட்டுட்டு நிவாரணம் என்று சொல்லுவது இப்ப இவங்க அறிவிச்சிருக்கிறதுங்கிறது வந்து யானை பசிக்கு சோளப்பொரி தான். நிதி இல்லை என்பதை விட இந்த அறிவிப்பிலேயே பாதிக்கப்பட்ட மக்களை அடையாளம் காண்கிற பண்பு கூட, அதாவது அந்த நோக்கம் கூட வெளிப்படலைங்கிறத அரசு புரிந்து கொண்டு எல்லா தரப்பாரையும் அவர்களுடைய இழப்புகளை புரிந்து அவர்களோடு உடன் நிற்கிறதாக அரசு இருக்கணும். அரசியல் கட்சியாக இந்த அரசு செயல்பட்டு விடக்கூடாது அப்படிங்கறத நான் கடைசி கருத்தா வலியுறுத்துறேன். இல்ல, இந்த அரசாங்கம் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நிர்வாகத்தை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தானே புயலில் ஏற்பட்ட தாக்கம் ஏற்பட்ட போது அங்கே இந்த கடலூரை மீட்க முடியாது, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகுதான் இங்கே இருக்கிற பலா மரமும் முந்திரி மரமும் முளைக்க முடியும், மறுபடியும் அவர்களுடைய வாழ்வாதாரம் கிடைக்கும்னுலாம் பேசினாங்க.
தங்கர் பச்சன் கூட ஒரு குறும்படத்தை எடுத்து போய் அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் காட்டினார், இவ்வளோ பாதிப்பு வந்திருக்குன்னு. ஒரு பைசா தரல. அதுக்கு பிறகு போராடி குறைஞ்சதான் 500 கோடி தந்தாங்க. ஆக மத்திய அரசாங்கம் இது ஒரு பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மத்திய அரசாங்கம் இன்றைக்கு குறைந்த அளவு நிவாரணம் தந்திருக்கிறார்கள். இது போதுமானது இல்லை. தேவையான அளவுக்கு அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவதற்கு அதை பயன்படுத்தினால் இந்த மக்களை, அரசாங்கத்தை, இது ஏதோ புரட்சித் தலைவி அம்மா அவர்களை எதிர்க்கிறோம் என்ற காரணத்தால் இந்த மக்களை எதிர்க்கின்ற பணியில் ஈடுபட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மத்திய அரசிடமிருந்து கூடுதலாக நிதி வேண்டும். அந்த நிதி எவ்வளவு வருதோ அதையும் தாண்டி மாநில அரசும் வந்து மாநில அரசு உடனடியாக 500 கோடி ஒதுக்குச்சு. 500 கோடி ஏற்பட்ட இழப்புக்கு வந்து 500 கோடிங்கிறது அதுக்கு பிறகு அடுத்தது கூட வந்து அவங்க திரும்பவும் 14th ஃபைனான்ஸ் கமிஷன்ல தர வேண்டிய பணத்தை அதை இதையும் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. மத்திய அரசிடமிருந்து தேவையான நிதியை பெற வேண்டியதும், அப்படி பெற முடியவில்லை என்றால் அந்த இடைவெளியை இட்டு நிரப்ப வேண்டிய பொறுப்பும் மாநில அரசுக்கே இருக்கு அப்படின்னு சொல்ல மாநில அரசாங்கம் அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு கேதார்நாத்ல வந்து விபத்துக்கு உடனடியாக வந்து மத்திய அரசு வாரி வழங்குச்சு. ஆனா இங்க வந்து இதுவரைக்கும் வந்து போதுமான அளவுக்கு நிதி தருவாங்கன்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அப்படி கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக இதை விட தேவையான அனைத்தையும் செய்வதற்கு இந்த அரசாங்கம் இல்லை, அவங்க தரலன்னா கூட இந்த அரசாங்கம் செய்யும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.